சாலமோன் ஞானி வேதத்துல அழகா ஒரு காரியத்த சொல்றாரு. அவர் சொல்றாரு, "என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும், அவர்கள் அதாவது எதிரிகள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால்" தாவீத சுற்றிலுமே யுத்தம் செஞ்சுட்டே இருந்ததுனால, அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. தாவீது ராஜாவாக இருந்த நாட்கள்ல, அவர் கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ரொம்பவும் ஆவல் கொண்டிருந்தாரு. இருந்தாலும் அவரை சுற்றிலும் அநேக எதிரிகள் இருந்ததுனால, எதிரிகள அழிக்கிறதற்கே அவருடைய நேரமும், நாட்களும் சரியா இருந்தது. தாவீதின் கைகள் யுத்தம் செய்து கொண்டே இருந்ததுனால, அவரால ஆலயத்த கட்ட முடியல. ஆனா சாலமோனோட நாட்கள்ல கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அதனால சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் வேலைய ரொம்ப நேர்த்தியா செய்து முடிக்க முடிந்தது. ஆமாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம கூட, தேவனுக்கு ஆராதனை செய்றதா இருந்தாலும், அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதா இருந்தாலும், நம்ம கைகள்ல யுத்தம் இன்றி இருத்தல் அவசியம். அதாவது நம்மளோட சிந்தனையும், எண்ணங்களும் தூய்மையா இருந்தா மட்டும் தான், நம்மளால தேவனுடைய ராஜ்யத்த கட்ட முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல, நம்ம தேவனுக்கென்று எதையுமே செய்ய இயலாது. நம்மளோட மாம்சீக காரியங்கள எப்பவுமே நம்ம மாம்சம் தான் நமக்கு எதிரியா, நமக்கு முன்னாடி வந்து நிக்கும். இந்த மாம்சீக எண்ணங்கள சிறைப்படுத்தாம, அவைகள அழிக்காம நம்ம ஆண்டவருக்கென்று எந்த காரியத்தையும் சாதிக்க இயலாது.